பொதுவா வந்துட்டு அம்மாவ எல்லாருமே கடவுளோட தான் ஒப்பிடுவோம். ஆனா வந்துட்டு அம்மாவ அம்மாவா மட்டும் பாருங்க. கடவுளோட ஒப்பிட்டு அவங்கள கல்லாக்கி, அவங்களுக்கான உணர்வுகள புதைச்சிடாதீங்க. இப்ப ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு உங்கள ரொம்ப ரொம்ப புடிச்சிருச்சுங்க. 100 சாமி. படம் பார்த்து இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ரெஸ்பான்ஸ். அவ்ளோ ரெஸ்பான்ஸ். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கண்ணீரோட வெளிய போறது. இது அழுக படம் கிடையாது இது. என்னுடைய படம் எப்பயுமே அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணீர் வர்றதை விட ஒரு நெகிழ்ச்சி வர்றது இருக்கு இல்லையா, அதை தான் என்னுடைய கதை பண்ணணும். அதான் நான் இருக்கேன்ல. இது உங்களுக்கு இருந்ததா? கண்டிப்பா தியேட்டருக்கு வர எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை நான் குடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஃபீலிங் இல்லை அப்படின்னா நான் படமே பண்ண மாட்டேன். எப்பவுமே தனியா இருக்க ஒரு பெண் வந்து அவங்களுக்கான தேவைகள் இது இருக்கு, அவங்க மறுமணம் பண்ணிக்கலாம்னு சுத்தி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. நான் பார்த்த படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அவ்வளோ போல்டா அந்த ரைட்டிங் இருந்தது. அவங்களே சம்பந்தப்பட்டவங்களே சொல்லுவாங்க, ஏன் ஒரு ஆம்பளை சொல்லும்போது ஏன் ஒரு பொண்ணு சொல்லக்கூடாது? அது என்ன பேரியர்? மூணாவது ஒரு தொண்ணூத்தேழு. இந்த கதை நீங்க முதல் முறை நீங்க கேட்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருக்குல்ல, இதை நான் படமா எடுத்தே ஆகணும், இதை நான் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் மக்கள்கிட்ட. அப்படி உங்களை பாதிச்ச ஒரு விஷயமா என்ன விஷயம் இருந்துச்சு இந்த கதையை நீங்க கேட்கும்போது? எனக்கு அந்த படத்துல இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சது அந்த இயல்பு தான். அதாவது ஒரு கிராமத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன பேசுவாங்களோ கூடி உட்காந்து, இவெல்லாம் ஒரு அம்மாவா, பையன் சொன்னா இவளுக்கு எங்க போய் புத்தி. அது இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, இனிமே அந்த பாஸ்கர் பையன் நீ பேசக்கூடாது, அவ்வளவு அறிவுலாம் நமக்கு தேவை கிடையாது. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அவ்வளவு அறிவியலாம் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போவார். அது ரொம்ப அழகா இருந்தது அந்த இடத்துக்கு பாக்குறப்போ. இந்த மாதிரி இயல்பா நிறைய விஷயங்கள். நான் உண்மையாலுமே நான் இதுக்கு வச்சிருந்த டைட்டில் ரொம்ப ஆப்டான டைட்டில். ஓகே, ஆனால் விஜய் ஆண்டனி இது கேட்டுட்டு, சார் இந்த டைட்டில் மாற்றலாமா, இது வைக்கலாம், 100 சாமி வைக்கலாமான்னு கேட்டாரு. நான் உடனே ஓகேன்ட்டேன். 20 வயசு வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் தான். 40 வயசுக்கு அப்புறம் ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம். அது எப்படி சார் நீங்க உணர்ந்து எழுதுனதா இல்லை? 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷங்க. நான் இன்னும் தெளிவாக இருந்தேன். என்னன்னா, இது செல்வியோட கதை. ஓகே, செல்வியை பற்றின கதை, ஆனால் பாஸ்கருடைய கதை. செல்வியை பற்றி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் பாஸ்கர் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சான், இதுதான் கதையாக இருக்கணும். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா வந்துட்டு அம்மாவை எல்லாருமே கடவுளோட தான் ஒப்பிடுவோம். ஆனா வந்துட்டு அம்மாவ அம்மாவா மட்டும் பாருங்க. கடவுளோட ஒப்பிட்டு அவங்கள கல்லாக்கி, அவங்களுக்கான உணர்வுகள புதைச்சிடாதீங்க. அடிப்படையில அம்மா அப்படிங்கிறவங்களும் ஒரு மனுஷி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எல்லாருமே ஏத்துக்கிற வகையில ஒரு அழகான படைப்ப இன்னைக்கு நம்ம கையில குடுத்திருக்காரு இயக்குனர் சசி அவர்கள். அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். 100 சாமி. படம் பார்த்து இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ரெஸ்பான்ஸ். அவ்ளோ ரெஸ்பான்ஸ். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கண்ணீரோட வெளிய போறது. இப்படி ஒரு படத்த வந்துட்டு குடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதா இருக்கட்டும். இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு முதல்ல? கண்ணீருங்கிறது எண்டில் வராது. நடுவில் ஒரு 2, 3 சீனில் வரும். எண்டில் ஒரு நெகிழ்ச்சியோடு தான் போகிறாங்க. கண்ணீரோடு யாரும் போகல. அதுதான் ஏன்னா நிகழ்ச்சியில வர அந்த இது அழுக படம் கிடையாது இது. என்னுடைய படம் எப்பயுமே அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணீர் வர்றதை விட ஒரு நெகிழ்ச்சி வர்றது இருக்கு இல்லையா, அதை தான் என்னுடைய கதை பண்ணணும், சீன்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்து எழுதுகிறேன். ஸோ அந்த நெகிழ்ச்சிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சி. மக்களுடைய அந்த நெகிழ்ச்சி நீங்க வந்து படம் எடுக்கும்போதும் சரி, இது உங்களுக்கு இருந்ததா? கண்டிப்பா தியேட்டருக்கு வர எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை நான் குடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஃபீலிங் இல்லை அப்படின்னா நான் படமே பண்ண மாட்டேன். ஆமாம், நான் எழுதும்போது எனக்குள்ள சின்னதாக கண் கலங்கணும், ஒரு நெகிழ்வு வரணும், செம்ம சீன் இல்லை இது அப்படிங்கிற ஃபீல் வரணும். இதெல்லாம் முடிஞ்சு போகும்போது சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது எப்பயுமே நான் ஜென்ரலாக நான் பிச்சைக்காரன்லேருந்து நிறைய இதுலேருந்து நிறைய படங்களில் வந்து நான் போஸ்ட் கிளைமேக்ஸ்னு கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இப்படி நடந்துதாங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்கிறது தான் போஸ்ட் கிளைமேக்ஸ். அது வைக்கிறப்ப எல்லாரும் சார் இதுலேயே படம் முடிஞ்சிடுச்சு சார், எல்லாம் எந்திரிச்சிருவாங்க சார் சொல்லுவாங்க. அதை நம்பவே மாட்டேன். ஈவன் கூடவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கேமரா அசிஸ்டன்ட்ஸு, இவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, சார் இதோட போதும் சார், இப்போ உட்கார மாட்டாங்க சார் அப்படிம்பாங்க. நான் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண நினைப்பேனே தவிர, அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண நினைப்பேனே தவிர அதை எடுத்துடணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படி எடுத்துட்டோம்னா
அப்படி நான் தைரியம் இல்லாமல் எடுத்துட்டேன்னா என்ன மீனிங்னா, நான் கதை தப்பாக சொல்லியிருக்கேன், அழுத்தமாக சொல்லலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் உட்காருவாங்க அவங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் படம் பண்ணுவேன். ஸோ அப்படி நெகிழ்வான விஷயங்கள் வந்து கிளைமேக்ஸில் போஸ்ட் கிளைமேக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது எண்ணம் வந்துட்டுது. எழுதும்போதே வந்தது, எடுக்கும்போதும் வந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் மக்கள் எந்திரிச்சு போமாட்டேன். என்னுடைய நேம் வர்ற வரைக்கும் மக்கள் எந்திரிச்சு போமாட்டாங்கிற நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா. எனக்கு இந்த படம் வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் நீங்களும் ஒரு காரணம் தான். ஆனா இந்த படம் நான் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பிச்ச ஒரு 10வது நிமிஷத்துக்கு அப்புறமே வந்துட்டு, இந்த படத்துடைய மொத்த கதையுமே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். என்னன்னா, அவங்க பேசுற செல்வி பேசுற ஒரு டயலாக் இருக்கும். என்னன்னா, "நானும் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன். எனக்கு எல்லார் மாரி இருக்கணும்." அப்படின்னு பேசிட்டு, அவங்க வந்துட்டு அந்த இடத்துல நீங்க இன்னொரு டயலாக் வச்சிருப்பீங்க. "இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதுல்ல." அப்படின்ற மாரி அங்கேயே முடிஞ்சிருச்சுல்ல இந்த மொத்த கதையுமே. எப்பவுமே தனியா இருக்க ஒரு பெண் வந்து அவங்களுக்கான தேவைகள் இது இருக்கு. அவங்க மறுமணம் பண்ணிக்கலான்னு சுத்தி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. நான் பார்த்த படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்பா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அவ்ளோ போல்டா அந்த ரைட்டிங் இருந்தது. அவங்களே சம்மந்தப்பட்டவங்களே சொல்லுவாங்க, எனக்கு இருக்கணும். எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்றத அவ்ளோ போல்டா சொல்லியிருப்பாங்க. இத நான் எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு லைன் தான். இத தாண்டி போனா ரொம்ப தப்பாயிடும். இதுக்குள்ளேயும் இருக்க முடியாது. ரொம்ப கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும் அந்த ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். அது ரொம்ப அழகா இருந்தது. அதுல என்னென்ன சவால் இருந்தது சார் உங்களுக்கு இந்த படத்த எடுக்குறம்போதே? எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லணுமா? ஒரு பொண்ணு தானா சொல்லணுமா? நீங்க சொன்ன மாரி யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லட்டும். பக்கத்து வீட்டு அக்கா சொல்லட்டும். நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லட்டும். அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்? எத்தன நாளைக்கு அப்படி இருக்கணும்? உண்மையா அப்படி கிடையாதே! ஏன் ஒரு ஆம்பள சொல்லும்போது ஏன் ஒரு பொண்ணு சொல்லக்கூடாது? அது என்ன பேரியர்? அத உடைக்கணுங்கிறதுக்காக தானே ஆணுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் பெண்ணுக்கும் இருக்குங்கன்னு சொல்றதுக்கு தானே படமே எடுக்கிறோம். அதனால சொல்லணும்னு சொல்லிட்டு போல்டா தான் சொன்னேன். இப்பயும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், ஒரு பெண் தன்னுடைய உரிமைய தானா கேட்டா. அதுவும் என்ன உரிமைய? தனக்கு கல்யாணங்கிறது எனக்கு வேணும்டா. என் ஆனா ஒரு தாயா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பசங்களுடைய விருப்பம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த இடத்துல ஒரு தாயா நிக்கிறாங்க. ஒரு பொண்ணா கேட்டுட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு எனக்கு அப்படின்னு. ஸோ அப்படிதான் நான் பேலன்ஸ் பண்றேன். அது உண்மையாலுமே கத்தி மேல நடக்கிற விஷயம் தான். நானும் உப்பு போட்டு தான் சார் சாப்பிடுறேன். அதனால இல்ல நானும் உப்பு போட்டு தான் சார் சாப்பிடுறேன். எனக்கும் எல்லார் மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லார் மாதிரியும் மறுபடியும் எல்லார் மாதிரியும் சொல்லுவாங்க. எல்லார் மாதிரி இருக்கணும் சார். அப்படின்னு ஓப்பனா ஐ மீன் போல்டா சொல்லுவாங்க. அது நான் அது என்ன லெவல்ல நான் நான் நடிப்பு இந்த மாரி முக்கியமான இடத்துக்கு நான் நரேஷன்லயே அவங்க புடிச்சுக்கிட்டாங்க என்ன. ஏன்னா நான் என்கிட்ட ஒரு 5, 6, 7 தடவ அவங்க ஃபுல் நரேஷன் கேட்டிருப்பாங்க அவங்க. யாரு சுவாசிக்கா. ஸோ அந்த இடத்த வரும்போது நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேனோ, அத அப்படியே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது கிராப் பண்ணி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா பண்றது ரீக்ரியேட் பண்றது, இல்ல வந்து அத நடிப்பா வெளிப்படுத்துறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. அத அழகா பண்ணாங்க. அதுதான் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. நாம ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது தப்பா இருக்கும். எஸ் அண்ட் தட் வே ஐ சல்யூட் டு சுவாசிகா. எனக்கு உங்க படங்கள்ல வந்து கேரக்டர் இருக்குல்ல, இப்போ யார்கிட்ட இந்த படம் பார்த்த எல்லார்ட்டயும் போய் கேட்டாலும், "ஏழுமலை செல்வின்னு" ரொம்ப அழகா சொல்லிருவாங்க. கூட வர கேரக்டர்ஸ் மோச்சம் பேர் அவங்களா இருக்கட்டும், பாஸ்கர், விவேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரும் மனசுல நிக்குது. உங்களோட இந்த படம் இல்ல, எல்லா படத்த எடுத்தாலுமே. ஸோ அந்த கேரக்டருக்கு நீங்க அவ்ளோ மெனக்கிடுறீங்களா? இந்த கேரக்டர் போய் மனசுல உட்காரணும். இந்த படம் பார்த்து முடிச்சோனே, இவங்க எல்லாருமே உங்க மனசுல போய் உட்கார்ந்துரணும். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்படி சார் அது? ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தானா? ஆ ஆ நீங்க ஏன் ஃபேன விட்டீங்க? வரக்காப்பிய விட்டீங்க. வரக்காஃபிய விட்டுட்டேன் நானு. ஆமா. அது அடுத்தடுத்து இருக்கு அந்த வர காஃபிலாம். இப்படி படத்துக்குள்ள வ வ வ வர்ற ஒவ்வொன்னுமே வந்து நம்மள பாதிக்கணும். இன்னும் இதை விடலாம் ஆழமா பண்ணலாங்க. அதாவது வெற்றிமாறன் சொல்லுவாப்படி, எனக்கு நான் ஸ்க்ரீன்ல பார்க்குறேங்களே, இது மட்டுமே இல்ல சினிமா. அந்த தியேட்டர்ல போய் உட்கார்றோம். இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது மட்டுமே இல்ல சினிமா. இந்த சைடுல ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, ஓகே. அதுல வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு இல்லாம வெளிய பக்கத்து வீட்ல நடந்துட்டு இருக்கு இது. வெளிய சைக்கிள் போட்டு போறான் ஒருத்தன். இதுக்குள்ள ஒரு கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஸ்க்ரீனுக்கு வெளிய. ஓகே. அது மாரி இன்னும் டெப்த்தா சொல்ல முடியும் இந்த படம்லாம். பட்
நான் இந்த படம் வந்து யாருக்கு சொல்கிறேனோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் என்னை வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு புரியிற லாங்குவேஜ் சொல்லிடணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தேன். அதனால இந்த லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பா. இந்த கதை நீங்க முதல் முறை நீங்க கேட்கும்பொழுது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்குல்ல. இத நான் படமா எடுத்தே ஆகணும். இத நான் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் மக்கள்கிட்ட. அப்படி உங்கள பாதிச்ச ஒரு விஷயமா என்ன விஷயம் இருந்துச்சு? இந்த கதைய நீங்க கேட்கும்பொழுது? ஒரு மகன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி நான் நினைச்சே பார்க்க முடியாத முடியாத விஷயம். விஷயம் இல்ல. ஒரு மகன் அம்மா கல்யாணம் பண்ணி ஆ வைக்கிறது. மைட் பி நான் இங்கிலீஷ் நாவல்ஸ்லயோ இல்ல படங்கள்லயோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் அர்பன் இஷ்யூஸ் அதெல்லாம். ஆனா ஒரு வில்லேஜ்ல ஒரு பையன் முதல்ல மறுத்த பையன் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றப்போ, அந்த அம்மா மறுக்குது. இது வந்து சினிமாவுடைய பெரிய கான்ஃப்ளிக்ட்டா இருக்கு இது எனக்கு. ஆக்சுவலா ரியல்லயும் அவர் மறுத்திருக்காரு முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவரு யா யா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து நெறையா புத்தகங்கள், பெரியார் புத்தகங்கள் படிச்சு, நெறையா எக்ஸ்போஷர் கிடைச்ச பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உணர்றாரு. அப்புறமேல் வந்து கேட்கறப்ப 42 வயசாயிடுச்சு என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த அம்மா மறுக்குறாங்க. இது ஒரு சினிமாவுக்கான ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட்டா எனக்கு பட்டுச்சு. ஓகே இதுக்குள்ள சினிமா இருக்குது. பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம்னு தோணுச்சு. ஓகே. பட் இதுல சினிமாவுக்காக நான் இந்த விஷயங்கள் வச்சேன் அப்படின்ற விஷயங்கள் என்ன இந்த படத்துல? ஆக்சுவலா நான் இதையே வந்து சினிமாக்காக வச்சேன்னு தான் நெனச்சேன். அவர் வந்து ஆரம்பத்துல மறுத்தாரு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல, இல்ல. ஏத்துக்கிட்டாரு அப்படின்றது. பட் அது உண்மையாவே இருந்துச்சு. உண்மையாலுமே, உண்மையாலுமே. பட் நீங்க சினிமாக்காக வச்ச விஷயங்கள் அப்படின்னா? ஆ இது அப்ப ஒரிஜினல் பாஸ்கருக்கு வந்து உண்மையாலுமே அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. இருந்திருக்கலாம். ஆனா சொல்ற அளவுக்கு இல்ல. அவர் என்கிட்ட சொல்லல. ஆனா கல்யாணம் பண்றது போயிட்டு இந்த அம்மா வந்து, "ஓ! நீ இந்த ரூட் எடுக்கிறியா? நீ நீ" அதாவது அவன் என்ன சொல்ட்டான் அப்படின்னா, "எனக்கு உனக்கு எப்ப கல்யாணமோ, அது நடந்தா தான் எனக்கு கல்யாணம்" சொல்ட்டான். அது உண்ம. அது நடந்தது உண்ம. ஒரிஜினல் பாஸ்கர் சொன்னது. இப்ப நான் என்ன அங்கிருந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஓகே இதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய மூவ் என்ன? கதைய நவுத்தணுமே. என்ன மூவா இருக்கும்? ஓகே இந்த ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, இவன் அதுக்கப்புறம் அம்மா கல்யாணத்த பத்தி பேச மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் எடுக்குறாங்க. அதனால அவங்க போய் அந்த யூடியூபர் ஃபேமிலிய பார்க்குறாங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னுடைய அதெல்லாம் உங்களுடைய இது. இப்போ ரியல்லயுமே அவங்களுக்கு அவ்ளோ ஸ்ட்ரகிள் இருந்ததா? அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாஸ்கர் அவருக்கு அவ்ளோ பிரச்சனை சுத்தி இருந்ததா? இருந்தது. ஆனால் இந்த மாரி மக்கள் ஒண்ணு கூடி வந்தாங்கன்ற ஒண்ணு கூடி பேசிக்கிட்டாங்க, ஒண்ணு கூடி மனசளவுல எதிர்த்தாங்க. ஆனா இப்படி வந்து ஊருக்கு திரண்டு வந்து எதிர்க்கல. ஆனா எதிர்ப்பு இருந்துச்சு. எனக்கு அந்த படத்துல இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சது அந்த இயல்பு தான். அதாவது ஒரு கிராமத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன பேசுவாங்களோ கூடி உட்கார்ந்து, "இவள்லாம் ஒரு அம்மாவா? பையன் சொன்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி?" அதுல இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. "இனிமே அந்த பாஸ்கர் பையன்ட்ட நீ பேசக்கூடாது. அவ்ளோ அறிவுலாம் நமக்கு தேவை கிடையாது." அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் நமக்கு நமக்கு தேவை கிடையாது. அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போவாரு. அது ரொம்ப அழகா இருந்தது அந்த இடத்துக்கு பார்க்கிறப்போ. இந்த மாரி இயல்பா நெறைய விஷயங்கள். நீங்க சொன்ன அந்த வரக்காப்பி விஷயமா நீங்க ஒரு தடவ இருக்கட்டும். தான் படம் ஒரு பார்த்தீங்களா? தடவ தான் நான் பார்த்தேன். கிரேட், கிரேட். ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு அந்த வரக்காப்பி விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அன்றாடம் நம்மளும் பார்த்து அத ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுதான் ஒரு பெரிய வெற்றியாவும் நான் அத பார்க்குறேன். இன்னொன்னு எனக்கு இந்த டவுட் எனக்கு வரல. பட் எங்க அம்மாக்கு வந்துச்சு. எங்க அம்மா என்கிட்ட கேட்டப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியல எனக்கு. 100 சாமி எங்க அம்மா படம் ஃபுல்லா பார்த்துட்டாங்க உட்காந்து என் கூட. இந்த படத்துக்கு எதுக்கு 100 சாமின்னு பேர் வச்சாங்க அப்டின்னாங்க. நான் என்னோட அறிவுக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மா எல்லாருமே அம்மாவ வந்துட்டு சாமி, கடவுள்னு தானே சொல்றோம். ஸோ 100 சாமின்ற ஒரு ஒரு இதுல வந்துட்டு அம்மாவ சொல்லியிருக்காரு. அதனால அந்த பேர் வச்சிருக்கலாம் அப்டின்னு நான் நெனச்சேன். நான் உண்மையாலுமே நான் உங்ககிட்டயே அப்படி கேட்கிறேன். அத நினைச்சு 100 சாமின்னு வச்சேன்னா, நான் படத்துக்கு எதிரான ஒரு எதிரான ஒரு இதா இருக்கும். அது தப்பு அது. சி இப்ப ம் ஒரு ஹூக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேணுங்க நமக்கு. அது வந்து ஜஸ்ட் ஹூக் தான். உங்கள தியேட்டருக்குள்ள இழுக்கிறதுக்கான ஒரு நேக் தான் அது. ஓகே. அப்படி ஒரு டைட்டில் தான் 100 சாமின்னு டைட்டில் வச்சு, அதுக்கு எதிரா ஒரு படத்த சொல்றது. அதுக்கு எதிரா ஒரு கதை சொல்றது. இல்லன்னா இத விட்டுட்டு இது 2வது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அது நல்லா ஆ அந்த அளவுக்கு இது இருக்காது. 100 இருக்காது இல்லையா? சாமி. நான் உண்மையாலுமே நான் இதுக்கு வச்சிருந்த டைட்டில் ரொம்ப ஆப்ட்டான டைட்டில். ஓகே. ஆனா விஜய் ஆண்டனி இத கேட்டுட்டு, "சார் இந்த டைட்டில் மாத்தலாமா? இது வைக்கலாம் 100 சாமி வைக்கலாமான்னு?" கேட்டாரு. நான் உடனே ஓகேன்ட்டேன். ஏன்னா இது ஒரு ஒரு ப்ரொடியூசர் இந்த கதைய கேட்டு கடைசி நிமிஷத்து 40 நிமிஷத்துல தான் அவரு வராரு. அதுக்கு ஓகே சொல்றாரு. இவ்வளோ பணம் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகேன்னு விட்டேன். காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த 100 சாமிங்கிற டைட்டில் எங்க லிஸ்ட்லயும் இருந்துச்சு. ஆனா அதை விட நான் வேற ஒரு டைட்டிலுக்கு வந்து
இருந்தது கொடுத்துருந்தேன். சொல்லலாமா அது? இப்போ சொல்லலாம். பார்ட் 2. டைட்டிலே பார்ட் டைட்டிலே பார்ட் 2. 2 ரொம்ப வித்தியாசமா இருக்கே சார். உங்களுக்கு கனெக்ட் ஆகலையா? பார்ட் 2 கனெக்ட் ஆகுது. அவங்களுக்கு 2வது ஒரு ஆமா. அத்தியாயம் ஒவ்வொருத்தர் அப்படிங்கிற விஷயம். வாழ்க்கையிலயும் வந்து பார்ட் 1 மட்டும் இல்லைங்க. பார்ட் 2 இருக்கு, பார்ட் 3 இருக்கு, பார்ட் 4 இருக்கலாங்க. பார்ட் 10 வரை போலாம். எது வேணா போலாங்க. அவங்களோட நம்ம விருப்பம். நம்ம விருப்பம் அது. மத்தவங்கள காயப்படுத்தாம இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பார்ட் 2ங்கிறது எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக பார்ட் 2ன்னு வச்சிருந்தேன். பட் எங்களுக்கு அது என்ன சொல்றது? யூத்ஃபுல்லான ஒரு டைட்டிலாவும், கதைக்கு ஆப்டான டைட்டிலாவும் இருந்துச்சு. ஆனால் விஜய் ஆண்டனியுடைய பார்வை என்னன்னா, இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறப்ப 100 சாமிங்கிற டைட்டில் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். அப்படி வந்தது. கண்டிப்பா. ஸோ விஜய் ஆண்டனி சார் பத்தி பேசி ஆகணும். நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஜய் ஆண்டனி சார் மாரி எனக்கு அந்த ஸ்க்ரீன்ல அவரு தெரிஞ்சாரு. நம்ம நெறைய தடவ பார்த்துருக்கோம். பட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு அந்த அவங்களோட கான்வர்சேஷனே ரொம்ப ரொம்ப அழகான அந்த மொத்த படத்திலேயே ஒரு 2 விஷயம் எனக்கு அழகா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் அவங்க பேசுற அந்த டயலாக். 2வது இவங்களோட கான்வர்சேஷன். அவங்களோட கூட சேர்ந்து நம்ம பின்னாடி அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. அதுல ஒரு விஷயம் எழுதியிருப்பீங்க. 20 வயசு வரைக்கும் 1 நாள் அப்படிங்கிறது 1 நாள் தான். 40 வயசுக்கு அப்புறம் 1 நாள்ன்றது 1 வருஷம் அப்படின்னு. அது எப்படி சார் நீங்க உணர்ந்து எழுதுனதா? இல்லை இந்த படத்தினுடைய தேங்க்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா, பொன்னுசாமி, பொன்னுசாமின்னு நினைக்கிறேன். பொன்னுசாமின்னு என்னோட ஃப்ரெண்ட் அவரு. சினிமா டைரக்டரா இருக்காரு. இப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்காரு, ஃபிலிம் பண்ணிட்டுருக்காரு. ஒன்ஸ் நாங்க 2 பேரும் நான் டைரக்டர் ஆயிட்டேன். அவர் டைரக்டர் ஆகல. சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "என்னாச்சு பொன்ஸ் நீங்க என்ன அந்த ப்ரொடியூசர் போய் பார்த்தீங்களே என்னாச்சு?" அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, "இல்ல ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து அடுத்த மாசம் பார்க்கலாம்" அப்படின்னாரு. இது ஆடி மாசமா இருக்குது. அடுத்த மாசம் பார்க்கலாம்னாரு. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது. 20 வயசுல ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் தான். ஆனா 30 வயசுல ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னாரு. 40 வயசுக்கு மேல நான் ஒரு வருஷங்க இல்ல அவரு அப்ப 30 இருந்தாரு. ஆ 20 வயசுல ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் தான். ஆனா 20 வயசுல ஒரு மாசங்கிறது ஒரு மாசம் தான். ஆனா 30 வயசுக்கு மேல ஒரு மாசங்கிறது ஒரு வருஷம்னு தெரியாதுன்னு அவருடைய ஃபீலிங் சொன்னாரு. இப்ப நான் இந்த கதைக்கு முன்னாடி இது 2 விஷயம் பொன்ஸ் நான் இந்த டயலாக் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த படத்துல. இது அவரு உங்ககிட்ட எப்ப சொன்னது அது? 555 எப்பப்பா? 2013. 13 இயர்ஸ் கழிச்சு அத யூஸ் பண்றேன் நானு. ஆனா பயங்கர மெமரி பவர்ல சார் உங்களுக்கு. மெமரி பவர் நீங்க அதாவது அது என்ன சொல்றது? நீங்க ம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆ எப்பா எப்பா அப்புறம் என்ன? அரிஸ்டாட்டிலு அவ்வளோ பாஸ்கர் கூட பேசினத பார்த்தேன். அவள நான் வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன். அவ்வளோ அறிவெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னால. இத நீங்க சொல்றப்ப, ஐயோ! யாருமே சொல்லலையே! பிரியா தானே சொன்னாங்க அப்படின்னு அது இருக்கும் மைண்ட்ல. பிரியான்னு கூட மறந்துருவேன். செல்லத்துரைங்கிற பேர் மறக்காது எனக்கு. ஏன்னா பிரியா செல்லத்துரைங்கிறது கரெக்டான ஏதோ நான் அந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழ் பேரா இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இப்போ இந்த படத்துக்கே நீங்க நெறைய விஷயங்கள் வெளிய இருந்து எடுத்து அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் இங்க கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அ இப்ப என் வாழ்க்கையில அப்ப நடந்தது இந்த ஒரு விஷயம். அதையும் இந்த படத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்ல என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களே கூட ஒரு இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்ல அதான் இப்ப வாழ்க்கையில் நடந்தது தான் இப்ப அந்த அந்த கோடைட்ட பொன்னுசாமி சொன்னத நான் அப்படியே இதில யூஸ் பண்றேன். அப்படி நெறைய விஷயங்கள் இப்ப வந்து அ நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல. இது வந்து ஒரு லேடிகிட்ட இருந்து கேட்டது தாங்க. ஒரு லேடிகிட்ட இருந்து கேட்டது. அது அது இன்னும் இதா சொல்றேன். ஆ ஆ இதே மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்? அப்படின்னு ஒரு லேடிகிட்ட கேட்கிறப்ப, அவங்க சொன்ன வார்த்தை தான். இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லன்னு நான் அப்ப அந்த ஏஜ்ல நான் கேட்டது. அப்போ வந்து நானும் உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன். இது வெளிய நீ சொல்லாத அப்படின்னாங்க. ஒரு சீக்ரெட்ட நான் பார்த்துட்டேன். இல்ல நான் வந்து கேட்டுட்டேன். தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இத நான் கொஸ்டினா அந்த ஏஜ்ல கொஸ்டின் மார்க் பண்ணும்போது, ஏன் நீங்க அவங்க கூட சேர்ந்து பழகுறீங்க அப்படிங்கும்போது, அவங்க கன்வின்சிங் பாயிண்ட்டா பேசுறப்ப இந்த வார்த்தைய சொன்னேன். நானும் உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன் அப்படின்னு. ஷி இஸ் அவங்க கணவனை இழந்து கணவனை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மைண்ட்ல இருக்கு. இப்படி லைஃப்ல இருந்து எடுக்காத விஷயமே இல்ல அதுல. அதுல பெரும்பாலும் லைஃப்ல இருக்கிறது தான். பெர்சன்டேஜ்ல சொன்னோம்னா ஒரு 70, 80% 75% வந்து லைஃப்ல இருக்கிறது தான். அதுதான். எனக்கு இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நெறைய உங்ககிட்ட ஸ்டோரி இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. நீங்க இல்லைங்க பேச நீங்க பேச ஒண்ணு. நான் நெறையா அடுத்த படத்துக்கு கதை கதை குடுங்க எனக்கு.
சார் நான் அதான் ஆனா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா ஹீரோக்கான கதை தான். நிறைய இருக்குங்க பிரியா. ஆனால் அடுத்து என்ன நமக்கு ஒரு லைன் அப் வேணும்ல. இதுக்கப்புறம் 100 கோடி வானவில் வரப்போகுது. அதுவும் ஒரு பொண்ணுடைய கதை தான். பட் அது வந்து ஒரு 20 இயர்ஸ் பொண்ணுடைய கதை. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொண்ணுடைய கதை வேண்டான்னு பார்க்குறேன். என்னென்ன மாற்றிக்கணும். எனக்கு கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரணும். ஓகே. அதனால ஒரு ஹீரோவுக்கான கதை பண்ணலான்ட்டு இருக்கேன். 2, 3 கதையை நான் என்னுடைய கதையே நான் உட்காந்து மறுபடியும் ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் யாராவது ஒரு கதை வச்சுருந்தாங்கன்னா ஓகே வில் கோ வித் தட். எங்கிட்ட இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். பேங்க்ல இருக்கட்டுமே. அது போலாம் அப்படின்ற விஷயம். ஆனா நீங்க வந்து ஒரு கதை எழுதுறதுக்கும், அத எடுக்கிறதுக்கும் ஏன்னா ரொம்ப கேப் ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். நம்ம பிச்சைக்காரன் இந்த இதெல்லாம் வந்து அந்த ஒரு கேப் இருக்குல்ல சார். எப்பவுமே ஒரு லாங் கேப் எடுத்துக்கிறீங்களா? எதனால அது? உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்குது ஒரு கதை எழுதுறதுக்கும், எடுக்கிறதுக்குமே? ப்ராப்பரா ஒண்ணு முடிச்சு, இந்த படம் ஆக்கலாம் அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி ஒரு 1½ இயர்ஸாவது மினிமம் வேணுங்க ஒரு கதைக்கு. ஆமாம் 1½ இயர்ஸாவது ஜென்ரலாக நம்ம பிட்ச் பண்ணி படம் முடிஞ்சு வெளியே வரதுக்கு 1½ இயர்ஸ் வேணும். அது அந்த டைம்குள்ளே நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யூனிக்காக ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கா, இல்லை ரொம்ப வந்து இது வந்து மக்கள் மனசில் பயங்கர பிடிச்சி ஆட்டுமா அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் உண்மை என்னென்னா ஒரு ஹீரோ மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஒரு சுமாரான கதையை கொடுத்தா போதும் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. உண்மை அதுதான். உண்மை அதுதான். நீங்களும் அந்த அவங்களையும் கூப்பிட்டு பாராட்ட தான் போகிறீங்க. அதுக்கு தான் நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க போகிறோம். வேர்ல்டு அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே. வை கான்ட் ஐ ஃபாலோ தட். கரெக்ட் தான். நம்ம ஒரு வேற பார்த்துட்டு போலாமே அப்படின்றது. இல்லை ஆனால் தப்பான படத்தை கொடுக்கணும்னு சொல்ல வரல. ஒரு ஹீரோவோட இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே லைஃப். இன்னும் கொஞ்சம் ஈஸியான சக்ஸஸ் கிடைக்குமே. சப்ஜெக்ட் சொல்கிறது நம்ம சப்ஜெக்ட் தான் சொல்ல போகிறோம். ஆனால் ஒரு ஹீரோ பண்ணும்போது அவங்களுக்கான சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அதை பண்ணிட்டு இன்னும் ஈஸியான சக்ஸஸ் ரீச் பண்ணலாமே. அதே சமயத்தில் நான் சொல்ல வர்ற தீம் வந்து கான்டென்ட் வந்து இன்னும் அதிகமான ஆளுங்களை ரீச் பண்ணுமே. அந்த ஹீரோவை அக்செப்ட் பண்ண வைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. வை கான்ட் வி கோ ஆன் தட் பாத் அப்படின்னு தோணுச்சு. இப்போ உங்களுடைய அடுத்த படம் வந்து அப்படியான ஒரு படம் கண்டிப்பாக ஹீரோவுக்கான படமாக தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்குறோம் சார். இப்போ இந்த படம் மக்களுக்கான படமாக இருக்கும். அதில் ஹீரோ இருப்பார். மக்களுக்கான படமாவும் இருக்கும். அதுல ஹீரோவும் இருப்பாரு. அது சசி சாரோடைய படமாவும் இருக்கும். டெஃபினெட்லி. அது இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. இந்த படத்துல வந்துட்டு நெறைய விஷயங்கள் எங்கள வியக்க வச்சாலுமே, ஆஸ் அ டைரக்டரா உங்களுக்கு இந்த சீன் பார்த்து சூப்பர் அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன? எண்டில் அந்த அம்மா என்னதான் ஒரு அம்மாவா ஒரு 2 பசங்களுக்கு அம்மாவா இருந்தாலுமே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னு நின்ன அம்மா கடைசியாக அந்த தாய்மையில் வந்து அங்கே தான் உடையிறாங்க. அவங்க சொந்த அண்ணன் அக்கா ஃபேமிலியை எதிர்க்கிறதுக்கு ரெடி, ஊர்க்காரங்களை எதிர்க்கிறது ரெடி. எந்த பொண்ணுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த பொண்ணே வந்து இதுக்கு நமக்கெல்லாம் கல்யாணம் வேணுமான்னு சொல்கிறது அப்பையும் உடையல. ஆனால் கல்யாணம் வேண்டான்னு நினைக்கல அப்பையும். ஆனால் தன் பசங்களை விட்டு போகிறோமே அப்படிங்கிறப்ப நான் கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. எனக்கு அது அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த 2 பசங்க அந்த அம்மாவ கைய பிடிச்சு அழுவாங்க. "அம்மா நாங்க போமாட்டோம், போமாட்டோம்ன்னு." அப்படியே இந்த லாஸ்ட் சீன் வந்தா இந்த அம்மா அழுவாங்க அந்த பசங்க கிட்ட. "நான் போலடா" அப்படின்னு. அது அப்படிதான் எனக்கு பார்க்க தோணுச்சு அந்த சீன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அண்ட் அவங்க கிட்ட இருந்த அந்த கதை அந்த சீனில் பஸ் சீனில் தொடங்கி இந்த சாப்பாடு சீனில் முடியும். அது அங்கேயே கதை முடிஞ்சிடும். இந்த படத்துல வந்துட்டு நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்றப்போ, நீங்க வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த நடிகர்கிட்ட இருந்து அந்த நடிப்பு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு ஒண்ணு தோணும். ஆனா அது அவங்க குடுக்குறதுன்றது அவங்க கையிலயும் இருக்கு, உங்க கையிலயும் இருக்கு. இப்போ நீங்க விஜய் ஆண்டனி சார் கிட்டயா இருக்கட்டும், இப்போ ஸ்வஸ்திகா அவங்க கிட்டயா இருக்கட்டும், இது கூட நடிச்ச அந்த பாஸ்கர் கேரக்டர் அஜய், சக்தி இவங்க கிட்ட இருந்துலாம் நீங்க இன்புட்ஸ் நீங்க என்ன குடுத்தீங்க? எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 5 தடவை மினிமம் 5லேருந்து ஒரு 8 தடவை உட்கார வச்சு ஃபுல் கதையை நரேஷன் பண்ணுவேன். 8 தடவை நரேட் பண்ணும்போதே வந்து பெர்ஃபார்மன்ஸ் தானே அப்படி தானே நரேட் பண்ணி ஆகணும். அது பார்க்குறப்பயே ஓகே அவங்களுக்கு எல்லாம் பதிஞ்சிரும். அப்புறம் எல்லா சீனுமே ரிஹர்சல் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆமாம் எல்லாமே ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாருமே படிச்சிருவாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் ஒன்று இருந்தது. அப்புறம் ரிஹர்சல்ங்கிறது ஒன்று இருந்தது. ஸோ அதுலேயே அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஓகே இதுதான் டைரக்டர் எதிர்பார்க்குறாரு, இதை பண்ணால் போதும். ஏன்னா ரிஹர்சலில் பண்ணும்போது இல்லை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரிஹர்சலில் விட்டோம் அப்படின்னா ஓகே அதை அப்படியே எங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுதான்
முன்னாடி நடக்கும். இப்போ விஜய் ஆண்டனி சார் இந்த ஒரு ஏழுமலை கேரக்டருக்கு ரொம்ப ஆப்ட்டா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு எப்போ வந்தது? எப்பயுமே பிரியா ஒரு நீங்க பூ டைம்ல கூட ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இதுக்கு ஆப்ட்டா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. பூ ம், படத்தப்போ இதுக்கு ம். ஸ்ரீகாந்த் கரெக்ட்டான சாய்ஸ் இல்லையே அப்படின்ற இல்ல மாரி. அதுக்கு பட் கூட நீங்க ஸ்ரீகாந்த் வந்துட்டு ஏன்னா அந்த பையன் வெளிய போய் படிக்கிறான். ஏதோ என்ஜினியரிங்ல சிட்டில போய் படிக்கிறான். அதுக்கு கூட அவர் வந்து கரெக்ட் தான். ஆனா விஜய் ஆண்டனி வந்து கரெக்ட்டா இல்லாத ஒரு ஆப்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு கட்ஸ் இருந்தது அப்படின்னா, எப்பயுமே ஆப்ட்டா இல்லாத ஒரு 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 ஆக்டர அவங்களுக்கு சுத்தமா சம்மந்தம் இல்லாத ஒரு இதில வைக்கும்போது, டேய்! டேய்! அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு இது வரும். அத அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா, அதனுடைய எஃபெக்ட் வந்து அவுட்கம் வந்து டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம் இருக்கும். ஸோ அப்படி எடுத்த ஒரு ரிஸ்க் தான் அது. ஆ அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அத ரொம்ப கரெக்ட்டா பண்ணியிருந்தார் சார். சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட எண்டுல தான் தெரிஞ்சது, நிஜ செல்வி ஏழுமலை என்ன காஸ்டியூம்லாம் போட்டிருந்தாங்களோ, பாஸ்கர் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாரோ, அதுதான் கடைசியில கிளைமாக்ஸ்ல அவங்களும் போட்டிருந்தாங்க அப்படின்றது. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான், ஓ! கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் லொகேஷனுமே வந்துட்டு நிஜமாவே அது எங்கெல்லாம் நடந்ததோ அங்க போய் எடுத்த லொகேஷன் தானா? ஆல்மோஸ்ட், ஆல்மோஸ்ட். அதாவது பெரும்பாலான ஒரு 80% சீன் வந்து ஒரு 70% சீன்ஸ் வந்து எங்கெங்க நடந்ததோ அங்க தான். எங்களுக்கு பாஸ்கர பார்க்கும்போது, வாவ்! வாட் அ மேன்! ம். நைஸ் சன்! அப்படின்ற மாரி இருந்தது. நிஜத்துல நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கதைய கேட்கும்போது, பாஸ்கருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அந்த மனுஷன் தான் அந்த பையன் தான் வந்து அ இன்ஸ்பிரேஷன்னே வச்சுக்கோங்களேன். எப்படி நாமெல்லாம் நெனச்சுட்டு தான் இருப்போம். செய்யவே மாட்டோம். செஞ்சிருக்கானே! அது யாரு வந்து செய்யறதுங்கிறத இப்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து 3 பேரு அப்போலோ 11ல அப்போலோ 11 நெனைக்கிறேன். ஆ இதுக்கு போறாங்க. மூன்ல போய் இறங்குறாங்க. ஆனா ஆக்சுவலி வேற ஒருத்தர் தான் இறங்கணும். அது ஏதோ ஒண்ணு டிலேவோ, இல்ல ஏதோ தயக்கமோ இவரு இறங்குறாரு முதல்ல. ஸோ அவரு பேர் தான் நிக்கிது. ஸோ அந்த மாரி பாஸ்கர் தான் எனக்கு முதல்ல நின்னது. நான் இன்னும் தெளிவா இருந்தேன் என்னன்னா, இது செல்வியோட கத. ஓகே. செல்விய பத்தின கத. ஆனா பாஸ்கருடைய கத. புரியும்னு நெனைக்கிறேன். செல்விய பத்தி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாஸ்கர் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சான்? இதுதான் கதையா இருக்கணும்.